அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனிகோம் சென்னை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். பாருங்க, பெஞ்சன் புயல் வந்துருச்சு. ஒரே வீடெல்லாம் ரோடெல்லாம் தண்ணி, புயல் காற்று பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலான இது தலைக்கறி கொலக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கும் நன்மை, நல்லதாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, தலைக்கறி 300 கிராம் எடுத்துருக்கேன். வெங்காயம் 1, தக்காளி 2, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், அப்புறம் இது மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூனை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதக்கிடுவாங்க. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தக்காளி வதக்கிக்கோங்க. அப்புறம் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு தனியாத்தூளையும் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் நல்லா வதக்கிட்டு இந்த தலைக்கறி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். சீக்கிரம் வெந்துடும் தலைக்கறி. வெந்ததுக்கப்புறம் சட்டியில மாற்றி வச்சிருக்கேன். இப்போ பச்சரிசி மாவு நம்ம கொலக்கட்டை செய்யறதுக்காக இது பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறோம். கொலக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு 2.25 கப்பு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு வச்சுருக்கோம். கொலக்கட்டை மாவு வேணும். இந்த மாவு கடையில் இருக்கிற அரிசி மாவு அதை போட்டு 1 டீஸ்பூன் உப்பு, சால்ட் உப்பு போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை ஊற்றி அந்த பச்சரிசி மாவை கிண்டிக்கணும். இடியாப்பத்துக்கு நீங்கள் மாவு பிசைவீங்க, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மாவு கிண்டி எடுத்துக்கணும். தேவையான கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நல்லா மாவு சாஃப்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொலக்கட்டை இதாக ரொம்ப இதாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பொட்டி மாவுலாம் பிசைவோம்ல, இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க. ஊட்டி வச்சுட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும். பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி அமைச்சு தேங்காய் எடுத்துருக்கேன், அதை அரைச்சிக்கணும். நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குருமா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொலக்கட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு வேக வைக்கணும். பாதி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி மீதியும் போடணும்.
ரொம்ப கிண்டிடக்கூடாது, உடஞ்சிடும். கொழுக்கட்டை கொஞ்சம் வேகணும். லேசாக தான் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். கொழுக்கட்டை பிசைகிற மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் உடஞ்சிடும். கொஞ்சம் ஹார்டாக தான் பிசையணும். பச்சரிசி மாவு கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூனு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். கொழுக்கட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த அரிசி மாவையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கணும். ஊற்றிடணும். அதை ஊற்றி கொஞ்சம் திக்காக அந்த திக் கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி அந்த பச்சை கொஞ்சம் அரிசி மாவு வேகிறப்போ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் அதையும் நம்ம அதை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் கொழுக்கட்டை. இது கறியிலையும் நீங்கள் செய்யலாம், ஆட்டுக்கறியிலையும் செய்யலாம். ஆட்டுக்கறியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுதான் செய்யலாம். மட்டன் கிடைச்சா அதில் செய்யலாம். நீங்கள் கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பு மூடி வச்சுருங்க. இல்லை திக்காக செரிஞ்சு போய் திக்காயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.